அனைவருக்கும் வணக்கம். நான் கிரிஜா பிரதீப்குமார். வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ். அனைவருக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். சிவபெருமான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ராமநாமத்தின் புகழை பாடும் விதத்தில் ஒரு பலஸ்ருதி ஸ்லோகம் வருகிறது. அந்த ஸ்லோகத்தின் மகிமையை பற்றித்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை படிக்க அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும். மிகவும் முக்கியமானதாக கருதப்படும் இந்த ஸ்லோகம் சஹஸ்ரநாமத்தின் போது 3 முறை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்படுகிறது. ஸ்லோகம் மங்களகரமானது என்பதால் அதை 3 முறை திரும்ப திரும்ப சொல்வதாக நம்மில் பெரும்பாலோர் நம்புகிறோம். ஆனால் உண்மையில் இது ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை கொண்ட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இதற்கு முன் வரும் ஒரு ஸ்லோகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும். அது என்னவென்றால், பார்வத்யுவாச்சா கேனோபாயனே லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் ஸ்ரோதுமிச்சாம்யஹம் பிரபோ. இந்த ஸ்லோகத்தின் பொருளை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் வந்து, பண்டிதர்கள் தினமும் சொல்லும் ஸ்ரீ விஷ்ணுவின் 1000 நாமங்களை சொல்வதற்கு எளிதான வழியை கூறுங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு சிவபெருமான் கூறிய பதில்தான் சஹஸ்ரநாமத்தில் 3 முறை உச்சரிக்கப்படும் மிகவும் முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஈஸ்வரோ வாச்சா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், ஸ்ரீராம ராம ராம என்று சொல்வது ஸ்ரீ விஷ்ணுவின் 1000 நாமங்களை உச்சரிப்பதற்கு சமம் என்று சிவபெருமான் கூறுகிறார். ராம நாமத்தை 3 முறை உச்சரிப்பது சஹஸ்ரநாம மந்திரத்தின் பலனுக்கு சமம். ஆனால் 3 எப்படி 1000ற்கு சமம் என்பது ஒரு ஆச்சரியம். இந்த கேள்விக்கு பதில் அளிக்க பொதுவாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சமஸ்கிருத எழுத்தும் ஒரு எண்ணுக்கு ஒத்ததாக கூறப்படுகிறது. ரா என்பது எண் 5ஐ குறிக்கிறது மற்றும் மா என்பது எண் 2ஐ குறிக்கிறது. அதனால் 5 மற்றும் 2இன் பெருக்கினால் 10 என்பதை பெறுகிறோம். இதை 3 முறை பெருக்கினால் நாம் 1000 என்பதை பெறுகிறோம். இந்த எண் விளக்கத்தை நம்ப முடியாதவர்களுக்கு மற்றுமொரு விளக்கம் இருக்கிறது. அது என்னவென்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் வரும் ஸ்ரீராம ராம ராம இதி என்று நாம் கூறும்போது, இதி என்றால் இப்படி என்று பொருள்படும்போது, அது 3 முறை அல்லாமல் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதை குறிக்கும். ராம நாமத்தின் நாம ஜபத்தை தொடர்ச்சியாக, அதாவது திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபிப்பதை போன்ற பலனை ஒருவர் அடையலாம். ராமர் என்ற வார்த்தை மிகவும் பழமையானது. இது மகரிஷி வசிஷ்டர் அவதார இளவரசருக்கு பெயர் வைப்பதற்கு முன்பே பயன்படுத்தப்பட்டது. பக்தியுடன் ஜபித்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லது இகழ்ச்சியுடன் உச்சரித்தாலும் பலன்களை மட்டுமே அளிக்கும் சக்தி வாய்ந்த நாமம் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் சிவபெருமான் கடவுளை அணுகுவதற்கான எளிதான வழி நாம ஜபம் என்று கூறுகிறார். நாமும் ஸ்ரீராமனின் நாமத்தை ஜபித்து அனைத்து பலன்களையும் பெறுவோமாக. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.